syrup and juice. Amal buys 110 kg of syrup and 120 kg of juice. So, syrup and juice. ரெண்டுமே அவங்க வாங்குறாங்க. Syrup 110 kgs வாங்குறாங்க and juice வந்து 120 kgs வாங்குறாங்க. சரி, okay. Syrup being 20% less costly than juice. So, juice உடைய per kg price என்னவோ அதை விட இது syrup வந்து 20% கம்மி. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இது 100னா இது 80 மாதிரி, அது 5னா இது 4 மாதிரி. ஸோ அப்போ இது ஒரு 5xன்னு வச்சுப்போம், இது 4x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஜூஸ் 1 kg உடைய ப்ரைஸ் 5x, சிரப் 1 kg ப்ரைஸ் வந்து 4x. சரி, ஓகே. He sells 10 kg of syrup at 10% profit and 20 kg of juice at 20% profit. ஸோ அப்போ இதில் 10 kg at 10% இருக்கும், இதில் 20 kg at 20% ப்ராஃபிட்டுக்கு விற்க போகிறாங்க. சரி, அப்போது முதல்ல காஸ்ட் ப்ரைஸ் நம்ம பார்த்துருவோம். காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? ஸோ திஸ் இன்டு திஸ் ப்ளஸ் திஸ் இன்டு திஸ். அப்போது 110 இன்ட்டு 4x ப்ளஸ் 120 இன்ட்டு 5x. அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் டோட்டலாக? இது ஒரு 440, இது ஒரு 600, இப்போ 1040x கிடைச்சிடும். ஸோ இதுதான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் ஓகே. செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் பார்த்தா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேருந்து 10 kg, ஸோ இதுலேருந்து 10 kg 10% ப்ராஃபிட் இருக்கும். அப்போ 10 kg இன்ட்டு 10% ப்ராஃபிட். எதுலேருந்து 10%? காஸ்ட் ப்ரைஸ் 4xலேருந்து 10%. ஸோ 4x அப்போ 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் என்ன வரும்? 4.4 வரும். ஸோ 4.4x அண்ட் இதுலேருந்து ஒரு 20 kg, ஜூஸ்லேருந்து ஒரு 20 kg 20% ப்ராஃபிட்டுக்கு அவங்க விற்கிறாங்க. 20% ப்ராஃபிட்னா 5xலேருந்து அது 20%. ஸோ 5xலேருந்து அது 20% அப்படின்னா நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்றது? ஸோ 5x 20% அப்படின்னா 1/5 ஜாஸ்தி, அப்படின்னா 6x. ஸோ அப்போ இதுக்கு வந்து இன்னொரு 6x, 20 இன்ட்டு 6x. ஸோ இப்படி வந்துடும். ஸோ ப்ளஸ் இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து மிக்சிங் த ரிமைனிங் ஜூஸ் அண்ட் சிரப், அமல் செல்ஸ் மிக்சர் அட் 308.32 per kg. ஸோ இப்போ மீதி என்ன இருக்கோ அது அப்படியே 308.32 rupees per kg அப்படின்னு சொல்லிட்டு வித்துடுறாங்க. மீதி இதில் 10 kg, இதில் 20 kg போச்சுன்னா மீதி 200 kg இருக்கும். மொத்தமாக 230 இல்லையா? -10 -20, அப்போ இங்கே 100, இங்கே 100, அப்போ மீதி டோட்டலாக 200 இன்ட்டு அது என்ன ப்ரைஸ்? பெர் கேஜி ப்ரைஸ் என்ன? 308.32. இந்த ப்ரைஸுக்கு தான் மீதி எல்லாத்தையும் அப்படியே விற்றுருவாங்க. இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது மொத்தமாக பார்ப்போம். இது பண்ணால் நமக்கு என்ன வரும்? 44x ப்ளஸ் இது வந்து ஒரு 20 இன்ட்டு 6னா 120x ப்ளஸ் இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 200 இன்ட்டு 308.32. ஸோ 308.32 இன்ட்டு 200 முதல்ல பண்ணிட்டோம் அப்படின்னா 32 2s are 64. 308 இன்ட்டு 2னா 616 அப்படின்னு வந்துடும். 200 அங்கே 2 points டெசிமல் பிளேசஸ். ஸோ கரெக்டாக டேக்கில் ஆகிட்டு இது வந்துடும். ஸோ அப்படி பார்த்தோன்னா டோட்டலாக செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 164x ப்ளஸ் 61664. இதுதான் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். He makes an overall profit of 64%. அதாவது இந்த காஸ்ட் ப்ரைஸுக்கும் இந்த செல்லிங் ப்ரைஸுக்கும் பார்க்கும்போது ஓவராலாக 64% ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. தென் வாட் இஸ் அமல்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் இன் சிரப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சிரப்போடைய பெர் கேஜி காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத அந்த கொஷின். சூப்பரான கொஷின். ஸோ இது வரைக்கும் வந்துட்டோம். காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்தாச்சு, ப்ராஃபிட் பர்சன்டேஜும் தெரியும். இதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாமே. இது 1040x காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் 164x ப்ளஸ் சம்திங் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ஒன்று பண்ணலாம், காஸ்ட் ப்ரைஸை கொஞ்சம் பிரேக் பண்ணி எழுதிப்போம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 100x ப்ளஸ் ஒரு 940xன்னு எழுதிப்போமே. எதுக்காக எப்படி எழுதணும்? ஏன்னா இங்கே 100x, இங்கே ஏற்கனவே ஒரு 164x இருக்குது. 64% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு 64% இன்க்ரீஸ் பண்ணால் இது வந்துடும். 100x ப்ளஸ் ஒரு 64%, 164x வந்துடும். சரி, கிளியர். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 940x 64% இன்க்ரீஸ் பண்ணால் இந்த வேல்யூ 61664 வரணும். ஸோ அப்படி வரதான் கண்டிஷன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரெண்டு வேல்யூஸுமே ஈக்குவேட் பண்ணிடலாம். எப்படி? இதை இன்ட்டு 1.64 பண்ணால் ரெண்டு கேன்சல் ஆகிடும். அதான் சொல்ல வருது. அப்போ திஸ் இன்ட்டு 1.64 இஸ் ஈக்குவல் டு திஸ். ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்ட்ரைட் போயிடுவோம். ஸோ நமக்கு என்ன இருக்குது? 1.64 இன்ட்டு 940x இஸ் ஈக்குவல் டு 940x இஸ் ஈக்குவல் டு 61664. 61664. இப்போ சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எக்ஸ் வேல்யூ என்னன்றது கிடச்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போது 164/100. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன வரும்?
ஸோ இது ஒரு எக்ஸு. ஸோ இது 940, இது 61664. என் கட் ஃபீல் வந்து ஒரு 47ல் ரெண்டுமே டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி பார்ப்போமே. 47ல் வந்து இது ஒரு 20 டைம்ஸ் வரும். 47 2s are 94 இல்லையா, 20 டைம்ஸ். இதே 47ல் அடிக்கலாம். 47ல் இது எத்தனை டைம்ஸ், 47 1s are 47, பேலன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 14 வரும். 47 3s are 141, பேலன்ஸ் 5. 47 1s are 41, பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன வரும், 47 1s are 47, அப்போ பேலன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 9. 47 2s are 94. சிம்பிள். 1312 வந்தாச்சு. அண்ட் இதையும் கூட அடிச்சிடலாமே. இதை அடித்தோன்னா இது ஒரு 10 டைம்ஸ் 2 டேபிள் அடிச்சிடலாம். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும், 2 டேபிள் இது வந்து 6 5 6 656 கரெக்டாக 656 இருந்துச்சு. சரி அடுத்து வேறு என்ன பண்ணலாம். ஸோ அப்போது 10x is equal to 656. ஸோ this into 10x கட்டலாம் பண்ணதுக்கப்புறம் இது வந்திருக்கு. வேறு என்ன பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டு நம்பர்ஸையும் பார்ப்போம். 164 and 656 கரெக்டாக 4 டைம்ஸ். சூப்பர். ஸோ இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகியாச்சு. இது ஒன்று அடிச்சிடலாம். அப்போ x by 10 is equal to 4 அப்படின்னா x is equal to 40. சக்ஸஸ் அவ்வளோதான். ஸோ x is equal to 40 கிடச்சாச்சு. இப்போ கொஷின் என்ன, வாட் இஸ் அமல்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஃபார் சிரப் பர் கேஜி. சிரப்போடைய 1 kg ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் 40 சொல்லி வந்தது. அப்போ சிரப்போடைய ப்ரைஸ் என்னவாக இருக்கும், சிரப்போடைய காஸ்ட் ப்ரைஸ் நாம் அசியூம் பண்ணது 4x. இப்போ 4xோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4x should be equal to இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், 4 into 40 116 சொல்லியிருக்கும். ஸோ 160 rupees per kg அப்படிங்கிறத ஆன்சர். செக் பண்ணிடலாம். எஸ் கரெக்ட், 160 rupees.